இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா கொடுத்தது என்னோட ஆஃபீஸ் கொலீக் தான். எனக்கு வந்து 22 நைட் வேணும்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து 21 நைட்டே கேட்டுட்டாங்க. ஸோ வந்து சண்டே ஃபுல்லாக நான் வேலையே பார்க்கல. அவுட்டிங் போயிட்டு வெளியில் பாப்பா பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி பிஸியாக போயிடுச்சு. நான் வந்து மண்டே மார்னிங் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி பேஸ் எல்லாமே ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஈவினிங் வந்து மற்ற டெக்கரேஷன்லாம் பார்த்துக்கலாம் விட்டுட்டா. இதில் தான் ஒரு சம்பவமே ஆகி போயிடுச்சு. எங்கள் மேனேஜர் என்னை விட்டதுக்கே 8 மணி ஆயிடுச்சு. ஆஃபீஸ் விட்டு வரதுக்கே என்னை 8 மணிக்கு ஆயிடுச்சு. 8 மணிக்கு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மற்ற டெக்கரேஷன்லாம் பண்ணுறதுக்கு 9 o'clock ஆயிடுச்சு. நடுவில் அப்புறம் பசிச்சுது, வயிறு வேறு கத்திட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு எப்போவுமே ஆர்டர்ஸ் வந்து நான் லேட் நைட்லாம் வந்து டெலிவரி பண்ணவே மாட்டேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் என் ஹஸ்பண்ட் கூட போயிட்டு லேட் நைட்டு 11:30க்கு நமக்கு ஒர்க்கு வேலையும் முக்கியம், எனக்கு கேக் ஒர்க்கு தாண்டா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு 11:30க்கு போய் ஹாப்பியாக டெலிவரி பண்ணிவிட்டு கஸ்டமரோட வாய்ஸ் நோட் ஆட் பண்ணுறேன். அந்த குட்டி பையனோட வாய்ஸ் நோட் என் ஹார்ட்டை டச் பண்ணிருச்சு. ப்ளஸ் வந்து என்னோட ஃப்ரெண்டோட அம்மாவோட வாய்ஸ் நோட்டும் ரொம்ப ஹாப்பியாக ரிவ்யூ ஷேர் பண்ணாங்க. ஐசுமா நல்லா இருந்துச்சுமா.